பள்ளி மாணவி கல்லூரி மாணவி என ஒரே நேரத்தில் 2 மாணவிகளை காதலித்து தாயாக்கி இருக்கிறார் இங்க ஒரு 2K கிட். காத்துவாக்கில் 2 காதல் செய்த ரோமியோ போக்சோ சட்டத்தில் கைதானது எப்படி? பகலில் கண்மணி, இரவில் கத்தீஜா என ஒரே நேரத்தில் இருவரையும் காதலிக்கும் ராம்போவின் ரொமான்டிக் காதல் ஸ்டோரியை காத்துவாக்கில் 2 காதல் திரைப்படத்தில் பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட இதே பாணியில் கல்லூரி மாணவி, பள்ளி மாணவி என 2 மாணவிகளை காதலித்து கர்ப்பமாக்கி இருக்கிறார் இந்த காதல் ரோமியோ. இந்த தங்க தம்பி ஆடிய காதல் விளையாட்டில் தற்பொழுது 2 மாணவிகளும் கைக்குழந்தையுடன் கதிகலங்கி நிற்கிறார்கள். ஆம், நீலகிரி மாவட்டம் உதகையைச் சேர்ந்தவர் பிரவீன். 22 வயதான இவர் டிப்ளமோ முடித்துவிட்டு கோவையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். கடந்த 2 ஆண்டுகளாக பிரவீனும் உதகையைச் சேர்ந்த 15 வயதான 10ஆம் வகுப்பு மாணவியும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்துள்ளனர். இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து ஊர் சுற்றுவதும் வழக்கம். அப்போது காதல் பரிசுகளை பரிமாறிக்கொள்வதும் உண்டு. சண்டை இல்லாத காதல் எங்கே இருக்கிறது என்பதை போல இந்த காதல் ஜோடியும் அடிக்கடி சண்டையிட்டு பிரிவதும் சேர்வதுமாய் லூப் மோடில் காதலித்து வந்துள்ளனர். அப்படி ஏற்பட்ட பிரிதலின் போது பிரவீனுக்கு உதகை அரசு கல்லூரியில் படிக்கும் ஒரு மாணவியுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் காதலாக மாறியிருக்கிறது. திருமணம் செய்து கொள்வதாக கூறி கல்லூரி மாணவியுடன் நெருங்கி பழகியிருக்கிறார் பிரவீன். இதற்கிடையில் பள்ளி மாணவியுடன் சமாதானமாகி பிரேக்கப் ஆன காதலை பேட்ச் அப் செய்துள்ளார். அப்போது பள்ளி மாணவியின் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் திருமண ஆசை காட்டி மாணவியுடன் உல்லாசமாக இருந்திருக்கிறார் பிரவீன். இதனையடுத்து கட்டில் சுகம் முடிந்ததும் மீண்டும் பள்ளி மாணவியுடன் சண்டையிட்டு பிரிந்து கல்லூரி மாணவியுடன் சேர்ந்திருக்கிறார். அவருடனும் உல்லாசமாக இருந்திருக்கிறார். இதன் விளைவாய் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் கல்லூரி மாணவி கர்ப்பம் தரித்த உண்மை தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து வீட்டிற்கு தெரியாமல் கல்லூரி மாணவியை திருமணம் செய்து தனியாக வாழ்ந்து வந்துள்ளார் பிரவீன். இந்த சூழலில்தான் கடந்த 1 மாதத்திற்கு முன்னர் கல்லூரி மாணவிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. இதில் கல்லூரி மாணவி 18 வயது நிறைவடைந்தவர் என்பதால் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. ஆனால் பள்ளி மாணவியுடன் பிரவீன் ஆடிய காம விளையாட்டுகள் அவருக்கு பெரிய இடியை இறக்கியது. 15 வயதான அந்த பள்ளி மாணவிக்கு கடந்த 3ஆம் தேதியன்று திடீரென வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவியின் தாயார் அவரை உதகை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றபோது மாணவி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த உண்மை தெரிந்தது. அந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் மாணவிக்கு பெண் குழந்தையும் பிறந்திருக்கிறது. இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகத்தினர் குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிக்கும் உதகை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தனர். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தியதில் பிரவீன் ஆடிய காதல் விளையாட்டுகள் தான் இவை அனைத்திற்கும் காரணம் என உறுதி செய்தனர். இதனையடுத்து 15 வயது சிறுமியை உல்லாசம் அனுபவித்து கர்ப்பமாக்கியதற்காக போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் பிரவீனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பிரவீனின் காத்துவாக்கில் 2 காதல் லீலையால் தற்பொழுது 15 வயதான பள்ளி மற்றும் 18 வயதான கல்லூரி மாணவி ஆகிய இருவரும் கைக்குழந்தையுடன் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.